எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் தான். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான். இருந்தாலும் எந்திரிச்சிட்டோம். ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். இந்த 2 டேஸ், 3 டேஸாவே லேட்டா தான் எந்திரிக்கிறோம். என்னன்னு தெரியல. ஹாய்ங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நான் கடலைக்காய் உரிச்சிட்டுருக்கேன் பாருங்களேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். நான் நேரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். அத்தையும் நேரமாவே குளிச்சுட்டாங்க. சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. நானும் சாமி கும்பிட நின்றுட்டுருந்தேன். நான் ஃபஸ்ட்டேவே சாமி கும்பிடல. மறந்துட்டேன். ரெடி ஆகுற அவசரத்தில் நான் மறந்துட்டேன். சாப்பிடாம தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிகிட்ருந்தாங்க. அதனால சரி சாமி கும்பிட்டே போகலாம். எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் 2 பேரும். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா கடலக்கொட்டை சட்னி, ரசம், சாப்பாடு தான். கொஞ்சம் லேட்டானங்காட்டியும் லேட்லாம் ஆகல. போன டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது லேட் ஆயிடுச்சு. ஏன்னா 12 மணிக்கு தான் போனோம். இந்த டைம் ஹாஸ்பிட்டல் போனோம் 9:40க்கே போயிட்டோம். போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. உள்ளலாம் இருக்கு நெறையா. சரி அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு எங்க வீட்டுக்காரருக்கு திருநீரை வச்சு விட்டு எல்லாமே நல்லா தான் நடக்குன்ட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். முடி என்னங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது சொல்லிட போறாங்களா என்னவோன்ட்டு. சொல்ல மாட்டாங்களா? இந்த முடி வேற நிக்கவே மாட்டேங்குது. கிளிப்பு குத்திட்டு வந்தேன். எல்லாம் கலந்து போச்சு. எப்படிப்பா இந்த பைக்கெல்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. குமிச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல. குமிச்சுக்கிட்டு போகிறது வருவாங்க. நம்ம பின்னாடி தான் வராங்க. எப்படா ஓட்டுறது அது? என்ன பைக் அது? RN5 R15 குமிச்சாப்லயே இருக்கு. எப்படி உட்காந்துட்டு போறதுன்னு தெரியல. உங்களோட ஓனரா? யாரோட ஓனரு? உங்களோட ஓனரா? அப்புறம் இங்க இருக்காங்க. அப்புறம் யாரு வேலைக்கு போறதுல போக மாட்டாங்களா? நான் சாமி நம்புறதே இல்லை. திறந்தா பிடிச்ச சாமி நம்புறது இல்லை. சாமிக்கு எதுவும் செஞ்சதே இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா சாமி பக்தி வந்துருச்சு எனக்கு தான். எப்படிதான் சாமி நம்ப ஆரம்பிச்சுட்டு தெரியல. நம்ப ஆரம்பிச்சிட்டேன். முழுக்க தானே. அப்படின்னா நான் நம்பலையே. அப்படியுமே நான் நம்பல. எனக்குதே. ஆனா சாப்பிட முடியாது. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட். உங்க ஊர் வெயில் இல்ல, எங்க ஊர் வெயில் இல்ல. ஊரை முட்டை வெயில். எத்தனை வெயில் அடிக்குன்னு பாருங்களே. என்னங்க ரெக்கார்டு போட்டேன் நினைக்காது. எங்க வீட்டுக்காரர் தான் ஐயோ வெயில் அடிச்சா சூட் பிடிச்சிருப்பாமா, அதனால ரெக்கார்ட் போட சொல்லிட்டாரு. வீட்டுக்காரர் ரெக்கார்ட் போடவே இல்லை பாவம். என்னங்க உங்களுக்கு வேணுமா? அப்புறம் இந்த ஊராட்சி கொட்டை மலை சாமிக்கெல்லாம் வெயில் அடிக்காதா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். வேற மாதிரி வீடியோ
ஜூஸ் குடிக்க போகிறோம். டீ குடிக்க போகிறீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் டீ குடிக்க போகிறேன். தலை நல்லா சூடாயிடுச்சு, மூஞ்செல்லாம் கருகருன்னு தெரியுது. ஜூஸ் போட்டாங்க. என்னங்க ஓஸ் வேணாம், நாங்கள் ஜூஸ் குடிக்கலாம். சர்க்கரையே இல்லை, சுகர். ஆமாம், மீன் பிடிப்பார்ல, அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஐயோம்மா, மீன் வாட அடி. பேரேஜ். ஆமாம், பேரேஜ். பேரேஜ், இது பேரேஜ். பேரேஜ் வந்தாச்சு. என்னங்க ஒரு சொட்டக்காடு மாதிரி இருக்குது. அம்மா இருக்கிறது மொட்டை வெயில் அடிக்குது, இப்படியே போகிறது. பாய். இதுக்கு மெதுவாக போகிறீங்க. வாங்க எல்லாரும் போகலாம். கற்றுக்குங்க. ஆடா திருப்பு. ஏங்க மறுபடியும் திருப்புறீங்க? கண்டிப்பாக சாப்பிட்றேன்.